என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்கள், அஞ்சல் தலைகள் மற்றும் பணத்தாள்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த கோவில் மணி மாதிரி இருக்கக்கூடிய குறியீடையை அழுத்திக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பழைய நாணயங்களை நேரடியாக பையர்ஸ்ட்டை கொடுக்கறது எப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பழைய நாணயங்களை வாங்குறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா சரியான முறையில் கண்டறியறதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நான் சொல்லக்கூடிய தளங்களில் நான் சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கையாட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களால் பார்த்தீங்கன்னா நிறையா பையர்ஸை பிடிக்க முடியுங்க. இதுக்கு கொஞ்சம் காலகட்டங்கள் எடுத்துக்கிறோம். ஆனால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நிறையா வகையான பையர்ஸை பிடிக்க முடியும். இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியக்காரங்களோட பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க தான் அதிக லெவலில் பயன்படுத்துகிறாங்க. அதே போல் நான் சொல்லியிருக்கக்கூடிய தளங்களில் வெளிநாட்டுக்காரங்களோட இந்தியர்கள் அதிகமாக இருந்தாலும் இந்தியர்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தெரியலை. ஆனால் அதை நம்ம யூஸ் பண்ணி நம்மளால் நிறைய பையர்ஸ் பிடிக்க முடியுங்க. அப்படி என்ன தளம், அதில் நம்ம எப்படி விற்பனை செய்கிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். அது இந்த தளம் தாங்க. இது ரெட்டிட்னு சொல்லுவாங்க. இந்த ரெட்டிட் பார்த்தீங்கன்னா SEO ரேங்கிங்கில் டாப் லெவலில் இருக்கக்கூடியதுங்க. இதுவும் ஒரு சமூக வலைத்தளம் தான். இந்த தளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான குரூப்ஸ் இருக்கும். இதுக்குள்ளேயே இந்த குரூப்லாம் நம்ம ஜாயின் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சைன்அப் பண்ணணுங்க. சைன்அப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு இமெயில் ஐடி வேணும். அந்த இமெயில் ஐடி மூலம் பார்த்தீங்கன்னா நம்ம எளிமையான முறையில் சைன்இன் பண்ணிடலாம். அதாவது சைன்அப் கொடுத்த பிறகு இமெயில் அட்ரஸ் கேட்கும். அந்த இமெயில் அட்ரஸ் நீங்கள் கொடுக்கணும். இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வரும். அந்த வெரிஃபிகேஷனை கிளிக் பண்ணி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் என்ட்ரு ஆகிடலாம். என்ட்ரு ஆன பிறகு பார்த்தீங்கன்னா மேல் பகுதியில் நடுவில் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். இந்த சர்ச் பட்டனில் நமக்கு ரிலேட்டடான குரூப்பில் ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காயின்ஸ் விற்பனை செய்ய வந்திருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸ் ரிலேட்டடான டாபிக் தான். அதனால பார்த்தீங்கன்னா நான் காயின்ஸுங்கிறத இங்கே டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கு நேரம் நான் கூட வட்டமிட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக ரெண்டு டாப்பிக்கில் நம்ம ரெண்டு குரூப்பில் நம்மளால் ஜாயின் பண்ண முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னா காயின்ஸு, மற்றொன்று பார்த்தீங்கன்னா காயின்ஸ் ஃபார் சேல். அதே போல் பார்த்தீங்கன்னா குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும்னா, இப்போ அந்த காயின்ஸ் ஃபார் சேலை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இப்படி தாங்க வரும். அந்த குரூப் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாயின்ங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மைய பகுதியில் இருக்குது பாருங்கள். அதுக்கு நேரம் கூட நான் வட்டமிட்டு காட்டியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஜாயினுங்கிறத கிளிக் பண்ணணும். ஜாயினுங்கிறத கிளிக் பண்ண பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த காயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டாபிக்ஸை ஃபுல்லாக நம்ம தேர்ந்தெடுக்கணுங்க. இப்படி இருக்கக்கூடிய எல்லா குரூப்லையுமே மேக்ஸிமம் நம்ம ஜாயின் பண்ண பார்க்கணும். இப்படி ஜாயின் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் விற்பனை செய்ய முடியும். இப்போ நான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசியன் காயின்ஸுங்கிற ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணுறேங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்தியன் காயின்ஸுங்கிறத நான் சர்ச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூமிஸ்மேட்டிக்ங்கிறது பார்த்தீங்கன்னா நாணயங்களை பற்றிய ரிசர்ச் பண்ணுறவங்கெல்லாம் நியூமிஸ்மேட்டிக்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் எல்லா குரூப்லேயும் நான் சொன்ன குரூப்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னா அடுத்து நீங்கள் அந்த குரூப்புக்குள்ளே போகும்போது இந்த ஜாயின்ட்டுங்கிற ஆப்ஷன் வருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு மெத்தடில் நம்ம நாணயங்களை விற்பனை செய்ய முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னா நேரடியாக விற்பனை செய்கிறதுங்க. மற்றொன்று பார்த்தீங்கன்னா நாணயங்களை பற்றி நம்ம விஷயங்களை சொன்னாலே போதும், அவங்களே கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளால் எளிதான முறையில் பையர்ஸ் பிடிக்க முடியும். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா அந்த காயின்ஸ் ஃபார் சேலுங்கிற அந்த குரூப்புக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்கள் நேரடியாக காயின்ஸை விற்பனை செய்யலாம். நான் சொன்ன மற்ற குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா குரூப் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக நாணயங்களை விற்பனை செய்ய முடியாது. அப்போ விற்பனை செய்ய முடியாதுன்னா நான் என்ன செய்யலாம்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு ப்ராக்டிக்கலாகவே ஒருத்தர் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை கையாண்டிருக்காருங்கிறத நான் காட்டுறேன். அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இப்போ கிரியேட் போஸ்ட்டுங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணுங்க. நீங்கள் ஒரு போஸ்ட் அப்லோட் பண்ணணும்னா கிளிக் போஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் போஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே 4 ஆப்ஷன் இருக்கும். போஸ்ட்டு, இமேஜ் அண்ட் வீடியோ, லிங்க்கு, 4 ஆப்ஷன் இருக்குங்க வரிசையாக. இந்த 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து போஸ்ட்னா ஜஸ்ட் வந்து எழுத்துக்களால மட்டுமே எழுதுறது. இமேஜ் அண்ட் வீடியோனா ஏதாவது இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு அந்த இமேஜை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலை வந்து எழுத வேண்டியது. 4வது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு குரூப்ல இருக்கக்கூடிய லிங்கை வந்து கொடுத்து அந்த குரூப் வந்து இவங்களை பார்க்க வைக்கிறது. இந்த மாதிரி சில ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க கையாளலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அந்த கிரியேட் போஸ்ட் மூலம் தன்னோட அந்த இமேஜ்ங்கிற காலத்தை கிளிக் பண்ணி அவர் இந்த நாணயத்தை பத்தி சில விஷயங்களை மேல எழுதியிருக்காரு பாருங்க. அப்படி மேல எழுதின பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவரை லைக் பண்ணியிருக்காங்க. நம்ம இதுல வந்து நம்ம மற்ற சமூக வலைத்தளங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா லைக்குங்கிறது கீழே தான் இருக்கும். ஆனா இதுல அப்படி கிடையாதுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா லைக் அன்லைக்ங்கிற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்வோட் டவுன்வோட்னு சொல்லுவாங்க. அதாவது மேல நான் வட்டமிட்டு காட்டியிருக்கேன் பாத்தீங்களா, இது வந்து அப்வோட்டுங்க. அதாவது இவரை வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குங்கிற மாதிரி 256 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து பிடிச்சிருக்குங்கிறத வந்து மேல வந்து அப்வோட்டை வந்து இது செஞ்சிருக்காங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா 16 கமாண்ட் வந்திருக்குங்க. இப்படி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாணயங்கள் வந்து இப்படி வந்து கொடுப்பாங்க. இப்படி கொடுத்துட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த 16 கமாண்ட்ல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாணயங்கள் எங்களுக்கு தேவைப்படுதுங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த நாணயங்களை வந்து இவங்க எளிமையான முறையில வந்து சப்ளை பண்ணிடுவாங்க. இப்படி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த வெளிநாட்டுக்காரங்க அதிக லெவல்ல நாணயங்கள் வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது தினமும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரித்துக்கிட்டே இருக்கு. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப்ல அதிக லெவல்ல இருக்கிறது வந்து இந்தியர்கள் தான். ஆனா இந்தியர்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தெரியாதனால நிறைய வேலை வந்து பாத்தீங்கன்னா அமைதியாவே இருக்காங்க. இதுல வந்து நீங்க உங்களோட திறமையை காட்டினா நிச்சயம் வந்து உங்களால வந்து பழைய நாணயங்களுக்கு வந்து எளிமையான முறையில விற்பனை செய்ய முடியும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்திய பையர்ஸ் மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டு பையர்ஸும் வந்து கிடைப்பாங்க. எப்பயுமே சரிங்க, எந்த ஒரு குரூப்பா இருந்தாலும் சரி நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆட்கள் இருக்கலாம். இதை நீங்க புரிந்துக்கிறணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பழைய நாணயங்களை நீங்க விற்பனை செய்யும் போது பணம் வாங்காம உங்க நாணயங்களை அனுப்பாதீங்க. இந்த காணொளிக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு பகிருங்க, கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னோட முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம்ல பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உயர்த்திக் கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடரும். நன்றி.